Yamaha saluto கில்லிங் சுவிட்ச் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல டேப்பிங் வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இது என்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனமோலேருந்து வர்ற இந்த ரெட்டு ஒயிட்டில் உள்ள ஒரு ஒயர் ஒயிட்டு, இந்த ஒயிட் ஒயரை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஒயிட் கலர் ஒயரும் எர்த்தும் கனெக்ட் ஆனால் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம கில்லிங் சுவிட்சு இந்த இடத்துக்கு கில்லிங் சுவிட்சுக்கு கொண்டாடுறோம் இல்லையா, அந்த சுவிட்சுக்கு எர்த்தையும் அந்த ஒயிட் கலர் ஒயரையும் இணைச்சிடணும். இப்போ கில்லிங் சுவிட்ச் வைக்கிற சுவிட்சை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கில்லிங் சுவிட்ச் வந்து அப்பாச்சி ஓல்டு அப்பாச்சி 150யோடது. இதை தான் நம்ம இதில் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கான கில்லிங் சுவிட்ச் ஒயர் தான், அந்த லீடு தான் நம்ம எடுத்தோம், அந்த ஒயிட் ஒயரோடு இருக்கிறது. இப்போ இந்த ஒயரும் கிரவுண்டும் இணைஞ்சதுன்னா கில் சுவிட்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கில் சுவிட்ச் எப்போதுமே ஓப்பன் கிடையாது, ரெண்டுமே ஷார்ட் சர்க்கியூட். ஸோ நம்ம இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். saluto 125 த்ரோட்டலோடைய அந்த டயா அது வேறு அளவு, இந்த அப்பாச்சி 150யோட டயா வேறு அளவு. ஆனால் நம்ம saluto 125 டயா அளவுக்கு அதை சின்னதாக்கியிருக்கோம், கரைச்சிருக்கோம். இப்போ இந்த பிளாக்காக இருக்கிற இந்த ஒயிட்டாக இருக்கிற அப்பாச்சியோடதும் இதுவும் இப்போ சேம் அளவு தான். இப்போ இதை நம்ம போட முடியும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த த்ரோட்டலில் டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ அதை பண்ணியாச்சு. இப்போ த்ரோட்டல் கரெக்டாக இருக்குது. கரெக்டான அளவுக்கு முறுக்கும், கரெக்டான அளவுக்கு ஸ்பீடு ஏறி இறக்க முடியும். இதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டு ஆகணும். நம்ம இன்னொரு மாடிஃபிகேஷனும் பண்ணணும். இந்த ஹேண்டில் பாரில் இருக்கிற ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை, அது அந்த கவருக்கு வேறு அளவும் அப்பாச்சி 150யோட கவருக்கு வேறு அளவும் இருக்கும். அதனால தான் இந்த இதுக்கு ஏற்றாப்புல ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். saluto 125க்கு வந்து கில்லிங் சுவிட்ச் வச்சிட்டோம். கில்லிங் சுவிட்ச் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஒயரை நான் எர்த்தோடு கொடுத்துருக்கேன். எர்த்தும் நான் சொன்ன அந்த ஒயிட் ஒயரும் இணைஞ்சதுன்னா கில் சுவிட்சு. இப்போ வந்து இந்த த்ரோட்டல்லாம் நம்ம கரெக்டாக இதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. திரும்பி இதை ஆன் பண்ணிவிட்டு வேலை செய்யுது. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஆல்ட்ரு மட்டும் பண்ணிவிட்டு எந்த பைக்கோடதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும், அது பார்த்துட்டு இதை போட்டோம்னா saluto 125க்கும் கில் சுவிட்சு ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.